மக்களே பாருங்க, இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நெல்லிக்காய் மோர். நெல்லிக்காய் மோர், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு பச்சை மிளகா, மிளகு கொஞ்சம், சீரகம் அரை ஸ்பூனு, உப்பு, இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் நெல்லிக்காய் மோர். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு, உடம்புக்கும் நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா இன்னும் நல்லது. ஆனால் இப்போல்லாம் கிளைமேட் சரியில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அப்பப்போ கொஞ்சம் சளி பிடிச்சிருது. அதனால் நான் வெறும் வயிற்றில் குடிக்கிறதில்ல, லேட்டாக தான் குடிக்கிறேன். நீங்கள் நெல்லில் மோர் சேர்த்தி அடிக்காமல், தயிர் சேர்த்தி அடிக்காமல், சளி பிடிக்குதுங்கிறவங்க தயிர் சேர்த்தி அடிக்காமல் இதை அடித்து தேன் கூட கலந்து குடிச்சிக்கலாம், அல்லது கரும்பு சர்க்கரை கூட போட்டு குடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் குடிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தயிர் கலந்து நெல்லிக்காய் மோராக அடித்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சத்தான பானம். கண்டிப்பாக நீங்கள் குடிங்க. வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஹலோ மக்களே, வாங்க பழைய சோறு சாப்பிடுவோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் பழைய சோறு தான். பாருங்கள், நேற்று ஆக்கின சோறு இருந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பழைய சோறு சாப்பிடும்போது அவ்வளோ நன்மை இருக்குது. விட்டமின் B12, இன்னும் என்னென்னவோ நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சளவு இந்த மாதிரி பழைய சோறை சாப்பிடுங்க. தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி எப்படி சாப்பிட போகிறேன்னா, பாருங்கள், ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். சுருக்குன்னு அப்படியே ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்னா, தேங்காய், வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, கொஞ்சம் மல்லி, இத்தனையும் போட்டு கெட்டியாக காரசாரமாக ஒரு சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த சட்னி வச்சு தான் நான் இந்த சோறு இப்போ சாப்பிட போகிறேன், காலை டிஃபன். சரிங்களா? இந்த சோத்தை வந்து நம்ம தண்ணி போக இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சோறாக இருந்தால் கரைச்சி குடிச்சிடலாம். இது நிறைய சோறு இருக்கிறதுனால நான் வந்து சட்னி அரைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? இது போல் வந்து சாப்பாட்டை நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ வந்து இந்த சட்னியை, ரொம்ப சட்னி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹாஹாஹா அவ்வளோ அபாரமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செய்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அந்த தண்ணி சாப்பாடு புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக உப்பு போட்டு இந்த தண்ணி குடிச்சிருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுவும் ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, அம்மா வந்து இப்போ சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த பழைய சாப்பாடு பிடிக்கும், வாங்க சாப்பிடுவோம். சரிங்களா? ஓகே, பாய்.